இன்றைக்கி காலையில் டயாலிஸ் போகும்போது அவ்வளோ குளிர் மக்களே, குளிர் தாங்கவே முடியல என்னால். ஒரு ஸ்வெட்டர் போட்டிருக்கேன், ஒரு மப்ளர் போட்டிருக்கேன், இருந்துமே சரியான குளிர். போகிற வழியில் அவினாசியை தாண்டினதுக்கப்புறமே எனக்கு குளிர் தாங்க முடியலன்ட்டு அப்புறம் பேக்கில் டயாலிஸ் பண்ணுறதுக்கு போர்வை வச்சுருப்பேன்ல, அதை எடுத்து போத்திக்கிட்டு தான் கோயம்புத்தூர் வர வந்திருக்கேன். அந்த அளவுக்கு குளிர். ஒரு டயாலிஸ் பண்ணுறதுக்கு எப்படி கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அப்புறம் டயாலிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஐட்டம் வாங்கணும், மாஸ்க்கு, பலூனு இதெல்லாம் வாங்கணுன்ட்டு கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கிட்டு வாங்கிட்டு இங்கே வர்றதுக்கே 5:30 5:45 ஆயிடுச்சு. பசங்க வெளியே எங்கள் அம்மா வீட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. எங்கள் அம்மா எவ்வளோ செடி வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள், 2 சைடு. நான் ஒரு சைடு தான் ஃபோட்டோ எடுத்தேன். சாப்பிடு எல்லாம் காலி ஆயிருந்துட்டு அம்மா கேக்குக்கு சளி நல்லா பிடிச்சிருக்கு. மருந்து காய்ங்க, சளிக்கு கஷாயம் காய்க்கும். என் ஹஸ்பண்டுக்கு சளிக்கு கஷாயம் காய்க்கிறேன். என் பிள்ளைக்கு பார்த்துக்கங்க, எல்லாத்தையும் அரைச்சி தண்ணி மாதிரி வைக்க வச்சு. என்னெல்லாம் போட்டிருக்கிய? சொல்லுங்க, என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா கரிஞ்சீரகம் போட்டிருக்கீங்கள, அப்புறம் இஞ்சி போட்டிருப்பாங்க, பூண்டு போட்டிருப்பாங்க, பிறகு அந்த கற்பூரவள்ளி எல்லாம் பறிச்சுட்டு வந்தோம் அதை போட்டிருப்பாங்க, பிறகு இது துளசி இலை, இதெல்லாம் போட்டு மிளகு சீரகம் எல்லா சமையல் குறிப்புகளையும் போட்டு கஷாயம் ரெடி பண்ணுறாங்க. ஏலக்காய், ஒரு ஏலக்காய், மிளகு. சரி, இப்போ உங்கள் பிள்ளைய குடிக்க வச்சுருங்க, அதுதான் பெரிய கேண்டிடேட்டு. பார்ப்போம். மஞ்சத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டாங்களாம். இது பாதி தனியாக வற்றணும், அப்போ தான் இதாகும், தெரியுமா? ஹஸ்பண்டு ப்ரிப்பேர் பண்ண இட்லி. இதில் நம்ம ஒரு 4 இட்லி எடுத்து சாப்பிடணும் மக்களே. அப்போ தான் காலையில் எந்திரிச்சு வேலை செய்ய தெம்பு இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டோன்னா நைட்டே படபடன்னு இருந்தாலும் விழுந்துருவேன். 3 மணிக்கே அவியலை எழுப்பேன் பற்றியெல்லாம், அப்போவே எனக்கு தலை சுற்றிக்கிட்டு வந்துடும். அப்புறம் கடந்து பிஸ்கெட்டு முக்கியதுங்கண்ணா, அது நம்மளுக்கு தேவையா? அதனால் 4 இட்லி, குழம்பு பற்றியெல்லாம் கொஞ்சோண்டு தான் இருக்குது. தொட்டு சாப்பிட்டுக்கிட வேண்டிதான். இதான் என் ஹஸ்பண்டு ப்ரிப்பரேஷன். இட்லி மட்டும் வச்சுருக்காங்க, போதும் நம்மளுக்கு ஒரு நேரம் இப்படி செஞ்சு தந்தாலே. இன்றைக்கி நான் பெல்ட்டு கொண்டு போகாமல் வந்துட்டேன் மக்களே. இந்த ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி விட்டுட்டாவ. மைக்ரோபோ இது பேர். இது போட்டு ஒட்டுனா தான் நம்மளுக்கு எடுக்கும்போது உசுரே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த முடி எல்லாத்தையும் பிடிச்சி அந்த கையில் இருக்கிற முடி இருக்குது பற்றிலாம், அதை எல்லாத்தையும் இந்த ஸ்டிக்கரு ஒட்டிக்கிடும் பார்த்துக்குங்க. அதை எடுக்கும்போது அந்த முடியை பிச்சுக்கிட்டு வரும்போது வலி இருக்குதே கடவுளை. இப்போ எடுக்கிறேன், அப்பாவை எடுக்க சொல்லணுமா? இப்போ நான் இந்த வழியில் கஷ்டப்பட்டது உனக்கு சந்தோஷமாக இருக்கும்? அது ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டினா கூட பரவாயில்ல, 50 ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி வச்சாச்சு. மேலே இருக்கிற ஸ்டிக்கரை கூட எடுத்துடலாம், பரவாயில்ல. நீ கொஞ்சம் ஈஸியாகவே வந்து விட்டது. எவ்வளோ டைட்டாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அப்போ தான் ப்ளட்டு நிற்கும், இல்லைன்னா வந்துக்கிட்டே இருக்கும். எம்மாடி வர மாட்டேங்குது. இதுதான் மக்களே, இந்த ஸ்கின்னு பக்கத்தில் இருக்கு பாருங்க, அதுதான் எடுக்கவே முடிய மாட்டேங்குது. அம்மா எவ்வளோ இதாக ஒட்டி வச்சிருக்கு.
ஸ்கின்னோட இருக்க பற்றி அதெல்லாம் எடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அது சதையே கிழிஞ்சிரும் போல அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு. பெரிய முடி இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஸ்டிக்கர் எடுத்துரும். ஆனா ரொம்ப வலிக்கும். எவ்வளோ பவுட்ரு கொட்டி வச்சிருக்கு பார்த்தீங்களா. பிபி ஹையாக இருந்தால் பிளட்டுனா இப்படி பிடிச்சி இழுக்குமா, அப்போ தான் பயமாக இருக்கும். அதனால நான் இதாகி வந்துடுமோ அப்படின்ட்டு. அதனால நம்ம பக்குவமாக மெதுவாக எடுத்துடணும். எவ்வளோ பவுட்ரு இந்த இதை நான் எடுத்து வச்சுக்கிடுவேன். ஏன்னா ஏதாச்சும் உட்காந்து துடைப்பேனா, ஏன்னா அவங்க துடைச்சி இந்த சைடை மட்டும் வெள்ளையாக்கி வச்சுட்டா கொடுத்துக்காங்க, மற்ற பக்கம் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. சரி அவிய துடைக்கிற துணியை வச்சே துடைப்போன்னா அவிய வந்து ஏடிஹெச்சா என்னமோ ஒரு இதை வச்சு துடைப்பாகலாம். அதனால் அந்த ஸ்கின்னில் உள்ள அழுக்கெல்லாம் உடனே கலர் ஆயிடுறான். நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை பற்றியெல்லாம். இப்படிதான் மக்களே அன்றாட நம்ம வந்து இது கூட போராடணும். இந்த இடத்துல பொறுமையாக எடுக்கணும் பார்த்துக்கோங்க. திடீர்னு பிளட்டு வந்து அதில் ஒட்டிக்கிட்டு இருக்குமோ, நம்ம சடார்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களா, மறுபடியும் பிளட் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து எனக்கு பிளட்டு ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் கெட்டி விட்டாங்க. பிபி லோவாக இருக்கிறனால பிளட்டு வந்து இதாகிடும். இந்த துணியை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிடுவேன், மிச்சத்தை எல்லாத்தையும் தூர போட்டுருவேன். இப்படி தான் என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ பவுட்ரு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இது கரெக்டாக இதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மிஷின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓடும். இப்படியே வச்சு வச்சு அப்பப்போ பார்த்துக்கிடுவேன். இப்படிதான் என் பொழப்பு ஓடுது. மிஷின் ஓடினா தான் ஒரு சந்தோஷமே. இல்லைன்னா பக்கு பக்குன்னு அழுக. ஏதாவது லைட்டாக ஸ்லோவாக ஓடினாலே நான் வந்து கஷ்டமாயிரும். நம்ம பொழப்பு எதை பார்த்து இருக்க வேண்டியதாக இருக்குது. மிஷின் ஓடுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இது ஃபுல்லாக சுற்றி மருந்தை போட்டுட்டு தான் நான் படுப்பேனே. ரொம்ப இதாக தான் இருக்கும், வேறு என்ன செய்ய. இப்படி அந்த நரம்பு அப்படி போகுது பார்த்தீங்களா, அந்த நரம்பே பெருசாகிடுச்சு. அதனால எல்லோரும் மறக்காமல் பெல்ட் கொண்டு போயிருங்க டயாலிசிஸ் பண்ணுறவங்க. இதை ஒட்டிட்டு வந்தாலே கையில் உள்ள முடி அம்பட்டையும் பிச்சு எடுத்துரும். எனக்கு தான் இந்த முடியை பிச்சு எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பவுடரை தட்டிட்டு ஏன்னா என் ஸ்கூல்ல வந்து எல்லாருக்கும் குட்டி குட்டி சுருட்டையா, இது வந்து ஃப்ரெஷ் துணி. இதை வந்து நான் எடுத்து வச்சிருவேன், இதை வந்து தூர போட்டுருவேன். இதுல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பவுடரை வந்து கீழே தட்டிட்டு இதை தூர போட்டுருவேன். இப்போ நம்மளுக்கு இத்தனை கிளாத்து கிடச்சிருக்கு. இதை என்ன பண்ணுவேன்னா தண்ணியில் முக்கி மிச்சம் எல்லா இடத்தையும் உட்காந்து தொடச்சி இழுத்து எடுப்பேன். ஏன்னா இந்த கிளாத்தில் வந்து அழுக்கு நல்லாவே வருது. நான் கேட்பேன் இருந்துச்சுன்னா தாங்கன்னு, நர்ஸ் பிள்ளைங்க தருவாங்க. ஆனால் நம்மளுக்கு இதுவே போதுமானது. நம்மளுக்கு காயத்தில் வச்சு கட்டி விடுறதே வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அதனால் இவ்வளோ துணியை நான் அதுக்கு தான் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன்.